மக்கள் மனதில் ஆறாத சுவடாக மாறிய ஆழி பேரலை 2004ஆம் ஆண்டை மறக்க முடியாத நாளாக மாற்றி சென்ற சுனாமி, குழியில் குவியலாக கொட்டப்பட்ட சடலங்கள், இன்றும் கொலை நடுங்க வைக்கும் கோர சம்பவம். ஆழி பேரலையின் கோர முகம் மக்கள் மனதில் மாறாமல் இருக்க என்ன காரணம்? விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இயற்கைக்கு நாம் என்ன கொடுக்கிறோமோ அதைவிட 2 மடங்காக நமக்கு சேர்த்து கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. இயற்கைக்கு மாறாக நாம் செய்யும் ஒவ்வொரு சம்பவங்களுக்கும் இயற்கை அதற்கான பதிலடிகளை கொடுத்து கொண்டுதான் உள்ளது. அப்படி நடந்த சில சம்பவங்கள் நம் வாழ்க்கையில் மறக்க முடியாத சுவடாக மாறி அதை இன்று நினைத்தாலும் நம்மை கொலை நடுங்க வைக்கிறது. டிசம்பர் 26, 2004ஆம் ஆண்டை நாம் யாராலும் அவ்வளவு எளிதில் மறந்துவிட முடியாது. அன்று ஒலித்த மரண ஓலங்கள் இன்று வரை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது. கடந்த 2004ஆம் ஆண்டு இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவில் உள்ள கடல் பகுதியில் 9.3 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் உருவானது. இந்த நிலநடுக்கத்தின் எதிரொலியாக கடல் கொந்தளித்து சுனாமியாக உருவெடுத்தது. இந்தோனேஷியா, இந்தியா, மியான்மர், சிங்கப்பூர், இலங்கை உள்ளிட்ட 14 நாடுகளுக்கு மேல் ஆழி பேரலையின் கோர முகத்தை பார்த்து மிரண்டு போய் நின்றது. வங்க கடலில் வழக்கத்துக்கு மாறாக 100 அடிக்கு மேல் அலைகள் கொந்தளித்தன. சாதாரணமாக எப்போதும் போல கடற்கரையில் வாக்கிங் சென்றவர்கள், பொழுதை கழிக்க சென்றவர்கள், மீனவர்கள், கடலோர மாவட்டங்களில் வசித்த மக்களுக்கு அன்றுதான் கடைசி நாள் என்பது தெரியவில்லை. கடலில் கொந்தளித்த அலைகள் நிலப்பகுதிக்கு வந்து சூறையாடத் தொடங்கி அங்கிருந்த சிறுவர்கள், பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள் என அனைவரையும் சுருட்டி கடலுக்குள் இழுத்து சென்றது. இந்த பேரலையில் கடலோர தமிழக மாவட்டங்களில் வசித்து வந்த மக்கள் கொத்து கொத்தாக மாண்டனர். மீனவ கிராமங்களில் புகுந்த கடல் நீர் ஒருவரையும் விட்டு வைக்கவில்லை. 10,000க்கும் மேற்பட்டோர் ஆழி பேரலையில் சிக்கி உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களின் உடல்கள் ஆங்காங்கே மிதந்து வந்தது மட்டுமில்லாமல் பல மனித உடல்கள் மணலில் புதைந்து போயின. ஒரு சில உடல்கள் படகுகளில் சொருகி கிடந்தது. உயிரிழந்தவர்களின் சடலங்களை அடக்கம் செய்ய இடமின்றி தவித்த சம்பவங்களும் கண்முன்னே வந்து செல்கின்றன. ஆழி பேரலையில் சிக்கி உயிரிழந்த நபர்களின் உடல்களை பொக்லைன் இயந்திரம் மூலம் குழி தோண்டி புதைத்த சம்பவங்களை நினைத்தால் இன்றும் கண்களில் கண்ணீரை வரவழைக்கும். சுனாமி ஆழி பேரலையின் கோர முகத்தை நேரில் பார்த்த மக்கள் இன்று வரை அதில் இருந்து மீளவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். நாகை, கன்னியாகுமரி, வேளாங்கண்ணி, கடலூர் என அனைத்து கடலோர மாவட்டங்களையும் சூறையாடி சென்றது சுனாமி. தமிழகத்தில் மட்டும் 7,000க்கும் அதிகமானோர் உயிரிழந்த சம்பவம் உலக நாடுகளை உலுக்கியது. இந்தோனேஷியாவில் மட்டும் 1,67,540 பேர் உயிரிழந்தனர். 14 நாடுகளிலும் சேர்த்து ஏறத்தாழ 2,27,000 மக்கள் உயிரிழந்தனர். இந்தியாவில் 16,000 பேரும், தாய்லாந்தில் 8,000 பேரையும் சுனாமி ஆழி பேரலை விழுங்கி சென்றது. சுனாமி என்றாலே பாதிக்கப்பட்ட மக்கள் மனதில் இன்று வரை பதற்றம் கலந்த பேச்சு நீடித்துக் கொண்டுதான் உள்ளது. சுனாமி தினமான டிசம்பர் 26 கருப்பு தினமாக அனுசரிக்கும் மீனவர்கள் கடற்கரைகளில் நின்று சுனாமியால் இழந்த உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். டிசம்பர் 26ஆம் தேதியில் மீனவ கிராம மக்கள் பெரும்பாலும் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்வதில்லை. கடற்கரையோர மீனவ கிராம மக்கள் கடலுக்குள் சென்று கடலை வணங்கி உயிரிழந்த மக்களின் நினைவாக பாலூற்றி மலர் தூவி நினைவஞ்சலி செலுத்தி வருகின்றனர். சுனாமி ஆழி பேரலை மக்கள் மனதில் இன்று வரை ஆறாவடுவாக மாறி உள்ளது. இயற்கை பேரிடர்களை கணிக்கத்தான் முடியுமே தவிர அதை தடுக்க முடியாது என்கின்றனர் ஆராய்ச்சியாளர்கள். புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.